படிப்பு வந்து எம்ஏ. ஆமாம், ஏன்னா இவங்களுக்கு 40 வயசு, ஒரு 45 வயசுக்குள்ள 45 வயசுக்குள்ள நார்மல் மாப்பிள்ளை வேணும் எனக்கு. மதுரையில் வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி. ஆமாம், எங்கே இருக்கிறாங்க பரமணத்தி கூட நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள இது பண்ணுவோம், நம்மகிட்ட இருக்கிறாங்க, நம்ம பையன்கிட்ட பார்த்துக்கணும். சரி சரி, தேங்க்யூ சார். எனவே திரு பாராட்டுகிறோம். இவர் 8ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு, மெக்கானிக் வேலை பார்க்குறாரு, 22,000 சம்பளம், முதல் திருமணம், இந்து மரவர். பொண்ணு எப்படி இருக்கணும்? நார்மலாக இருக்கணும். வாய் பேசாத காதலிக்காத பொண்ணு பார்க்கலாமா? சரி சரி. இல்லை, வாய் பேசா காது கேட்காத பொண்ணு இல்லைன்னா வாய் பேசும் காது கேட்கும், ஆனால் கை காலில் கொஞ்சம் லைட்டாக மாற்றுறானே. அப்படி பார்க்கலாமா? ஏன்னா வாய் பேச காது கேட்கும், கை கால் லைட்டாக மாற்றுறாங்க. அப்போ இதான் ஒன்று. ஆமாம், ஏன்னா அவருக்கு வாய் காது பிரச்சனை, பொண்ணு அந்த இதாக இருக்கும். வீடு சொந்த வீடு இருக்கா? வர வீடு. அப்பா அம்மா இருக்காங்களா? அண்ணன் தம்பி தங்கச்சிலாம்? அண்ணனுக்கு தம்பி பொண்ணு பார்க்க வந்துருக்கு. பாராட்டக்கூடிய விஷயம் ஏன் என்றால் தன் அண்ணன் நிறைய இடத்துல மாற்றத்தினாலே ஒதுக்கி வச்சுருவாருல, இவங்களை ஒதுக்கி வைக்கிறதுல சொந்த சகோதரன் வர தன் அண்ணனுக்கு மேரேஜ் ஆனாதான் நான் மேரேஜ் பண்ணுவேன், நான் மேரேஜ் பண்ணி தைரியத்தோடு வருவேன். அவருக்கெல்லாம் பண்ணுங்க, அண்ணனுக்கு மேரேஜ் பண்ணாதான் நான் மேரேஜ் பண்ணிட்டு வந்திருக்காரு. இல்லைன்னா குடும்பத்தை சொல்லுவாங்க, அவங்க அண்ணன் இருக்கா நீ மேரேஜ் பண்ணிட்டான்னு சொல்லுவாங்க. அவர் என்னத்தை மேரேஜ் பண்ணலாம், நார்மல். ராமர் மேஸ்திரி வேலை பார்க்குறாரு, கட்டிட மேஸ்திரி, 32,000 சம்பளம், முதல் திருமணம். இவர் இந்து நாடார், சேலம் மாவட்டமா? சேலம் மாவட்டம். சொந்த வீடு இருக்கா? சொந்த வீடு. அப்பா அம்மா இருக்காங்களா? அண்ணன் தம்பி தாங்க இருக்காங்களா? பொண்ணு எப்படி வேணா? நார்மல், லைட்டாக மாற்றுறாங்க. இல்லை, என்ன வேலை செய்வாங்க, சமையல் எல்லாம் சாப்பாடு எல்லாம் செய்வாங்க. தெரியாது நினைக்கக்கூடாது. மாற்றுத்திறன் நிறைய திறமை இருக்கு. நார்மல் பொண்ணு தான் திறமை இல்லை, மாற்றுத்திறன் நிறைய திறமை இருக்கு. என்ன லைட்டாக மாற்றுத்திறன் பார்க்கலாம். என்ன நார்மல் தான் பார்க்கணும் கிடையாது. இவர் டிப்ளமோ படிக்கிறாரு, கையில் ஆப்ரேட்டர். என்ன கைலா ஆப்ரேட்டர். இவர் 25,000 சம்பளம் வாங்குறாரு. முதல் திருமணம், பிசி. உங்களுக்கு சொந்த வீடு இருக்கா? சொந்த வீடு. அவங்க யாரு? அப்பா. நான் நண்பன். அப்பா யாரும் கூட்டிகிற மாதிரி அப்படியே ஒன்று இல்லை. அண்ணன் தம்பி தங்கத்தில் இருக்காங்களா? சொந்த வீடு இருக்கு. இதை கட்ட பழக்கம் இருக்கா? சரி, எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? நார்மல். இவர் ராஜேந்திரன் கருவாங்காந்திலாம். தூக்கம்பலை, திருச்சி பார்டர் எழுதுனா கரூர். இவருக்கு 7 ஏக்கர் காடு இருக்குது. நார்மல் மாப்பிள்ளை. இவர் நார்மல் பொண்ணு தான் வேணும். லைட்டாக மாறுத்துறான்னு பார்க்கலாமா? லைட்டாக மாறுத்துறாங்க. நல்லா படிச்சிருக்காங்க, நல்ல வேலை பார்க்குறாங்கலாம் இருக்குது. நேதாக்கப்பையா, காது கேட்காது, வாய் பேசுவார், காது கேட்காது. இவருக்கு 35 வயசு. இவர் 12ஆவது படிச்சிருக்காரு. எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறாரு. நல்லா பார்ப்பீங்களா? அது எப்படி காது கேட்காம எப்படி சவுண்டு வருங்க? ஆபத்தில் வந்துடும் பார்த்துருக்கேன். எல்லாம் இபி எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறாரு. 15,000 சம்பளம் வாங்குறாரு. சொந்த வீடு இருக்கா? நீங்கள் அம்மா அப்பா இருக்காங்களா? அண்ணன் இருக்காங்க, கட்சி இருக்காங்க. அவனுக்கு மேரேஜ் ஆகிடுச்சு. இதை கட்ட பழக்கம் அவர்டா சொல்ல மாட்டாரு. ஆமாம், ஒரு காது மாத்திரம் நல்லா பேசுவார்னா? ஒரே ஒரு காது தான் கேட்காது. சொந்த வீடு இருக்கா? சொந்த வீடு இருக்கு, விவசாயம் நிலம் இருக்கு சார். இங்கே சொந்த வீடு இருக்கு, விவசாய நிலங்கள் இருக்கு, 1000 தென்னை மரம் இருக்கு, 10 கோடி ப்ராப்பர்ட்டி இருக்கு, மாதம் 1 லட்ச ரூபா சம்பளம். 1000 தென்னை மரம் இருக்குதா? 1000
1000 தென்னை மரம்னா பெரிய கோடீஸ்வரங்க. 10 கோடி 1000 தென்னை ஒரு 10 கோடிக்கு சொந்தமானது. 10 கோடி சொந்தமானவர் பாருங்க. ஆளுனால ஜப்புன்னு இருக்காரு. ஏன்னா எனவே எந்த ஊர்? தேனி மாவட்டம். படிப்பு 10வது. நீங்கள் தேனி வந்து வந்தீங்களா? தேனி சிவகங்கை வந்தீங்களா? அங்கே சிவகங்கை வந்தீங்களா? 10வது ஐடி டிப்ளமோ முடிச்சிருக்கேன். ஐயா நல்ல 10 கோடி சொந்தமானவர். இங்கே வர பொண்ணுகள் விருப்பப்படுறவர்கள் எங்களை திருவள்ளூர் படிக்கிறார். நகையும் போடுவோம். நகையும் போடுவோம். 4 இப்போ நகையும் போடுவீங்க. என்ன எதிர்பார்ப்பு? என்ன எதிர்பார்ப்பு? நார்மல் குலைக்கும் பார்த்தோம். இல்லை எவ்வளோ வரதட்சணை? அவங்க கிட்ட 1 ரூபா கூட எதிர்பார்க்க மாட்டோம். நார்மல் பண்ண ஏமாத்தி போயிருங்க. லைட்டில் மாற்றுறாங்க பண்ண பாருங்க. எனக்கு லைட்டில் கை ஊனம் கால் ஊனம் பாருங்க. இல்லை அந்த பிள்ளை கட்டுவாங்க டிஸ்கரேஜ். அப்படியா? ஆனால் 1 ரூபா கூட நீங்கள் கொண்டு வர வேணாம். கட்டின சேலையோட வந்தாங்க. சரி ஐயா பார்க்குறோம். எதுவும் பண்ண வேணாம். கல்யாண செலவு நாங்களே பண்ணிக்கலாம். நகை நட்டு போடுறோம். நகர் எடுத்து போடுவாங்க. 10 கோடிக்கு அதிபதி. அந்த பொண்ணு 10 கோடிக்கு அதிபதி. 4 பவுன் போடுவாங்க இந்த வருஷம். 1000 தென்னை மரத்துக்கு அதிபதி. எத்தனை வாத்து இருக்கு? மாவட்டத்தில் பாப்புலர். எத்தனை வாத்து இருக்கு? வாத்து வாத்தெல்லாம் 10 கோடி. 10 crores. 10 கோடி. கிணறு 2 கிணறு இருக்கு. 3 போர்வெல் இருக்கு. 24 மணி நேரம் தண்ணி வத்தாது. மரங்கள் 10 பேர் விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. நாங்கள் வந்து ராஜகுரு என்ன ரெடி? அது 1 லட்சம் ரூபா கம்யூனிட்டி வந்து நாயக்கர் ஆதி திராவிட கவனம். நாயக்கரி செட்டியார் கவுண்டர். சரி எங்களை கான்டாக்ட் பண்ணுங்கன்னா எங்கள் திருவள்ளூர் இருக்கிறீங்க. இல்லை இப்போ இங்கே வரல. பார்த்து சொல்ல நார்மல் பண்ண நான் இது 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு. எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறாரு. அவங்க எலக்ட்ரிஷியன் வேலை பார்க்குறாரு. மாதம் 30,000 சம்பளம். டெய்லி 1000 சம்பளம். ஒரு கிளாப் பண்ணுங்க. மாதம் 30,000. இவர் கொங்கு வெள்ளாளர். இந்து கொங்கு வெள்ளாளர். உங்களை போல வாய்ப்பு பேசாத காதைகளாக பண்ண வேணாம். சேலம் பொண்ணு இருக்குது. 7 பொண்ணு. 39 வயசு. இவர் எல்டி லைட்டில் தான் கால் மாற்றத்தினாலே வேறு கை கால் நல்லா இருக்குங்களா? சரி. எம்எஸ்சி முடிச்சிருக்காரு. எம்எஸ்சி எம்ஏடு ஆசிரியர். ஒரு கிளாப் பண்ணுங்க. டீச்சர் வேலை பார்க்குறாரு. 34 ஆசிரியர் வேலை. 55,000 சம்பளம். 55,000 சம்பளம். கவர்மெண்ட் டீச்சரு. 39 வயசு. முதல் திருமணம். தெய்வேந்திர வேளாளர். எந்த டிஸ்ட்ரிக்ட் பண்ணது? பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்ட். சரி ஓகே. மதுரை அமாவாசை. டேட் ஆஃப் பர்த் 98. வாய் வயசாக காது கேளாதவன். வாய் வயசாக காது கேட்க. நீங்கள் யாரு? நீங்கள் மச்சான் அப்பா அம்மா இருக்காங்களா? அண்ணன் அப்பா அண்ணன் தம்பி இருக்காங்களா? நீங்கள் ஒரு தங்கச்சி எடுத்துருக்கீங்களா? சரி. சொந்த விடா வாடகை விடா? முதல் திருமணம். சரி. வீடு கெட்ட பழக்கம் தான் இருக்கா? சரி. இவங்க தெய்வேந்திர குல வேளாளர். சரி. பொண்ணு எப்படி இருக்கணும்? சமைச்சு போட்டு பார்த்துக்கிட்டா. சரி. கூலி வேலை. ரகுகுமார் செல்வராஜ். 37 வயசு. இவர் வாய் பேசமானார். காது கேட்காது. இவங்க 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு. டெய்லர். நம்ம எவ்வளோ வாங்குறாரு? டெய்லர் மாதம் 3000. அப்படியா? இல்லை டெய்லர் 500 சம்பாதிக்கலாமா? டெய்லர் எனக்கு என்ன பொண்ணு அடிக்கடி போட்டு தொந்தரவு பண்ணுவார். நான் சொல்லுங்க என்ன எப்படி தொந்தரவு பண்ணீங்களோ என்னை தொந்தரவு பண்ண உங்களுக்கு லைஃப் உருவாக்கி தருவேன்னு சொல்லுவாங்க. பொண்ணுட்டு சொல்லுவோம் மாப்பிள்ளை அது என்கிட்ட விட மாட்டாரு. நைட் 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு.
அப்படி அங்கப்பன் வரதராஜு 87 டேட் ஆஃப் பர்த்து, நார்மல் மாப்பிள்ளை. இவர் டிப்ளமோ எம்இ முடிச்சிருக்காரு. விஎஸ்சி கம்ப்யூட்டரில் வேலை பார்க்குறாரு. பெங்களூர் ஒசூரில் வேலை பார்க்குறாரு. கிருஷ்ணகிரி 25,000 சம்பளங்கிறாரு. இது முதல் திருமணம். அம்மா அப்பாலாம் இருக்காங்களா? அப்பா இல்லை, அண்ணன் தம்பி தான் இல்லையா? சொந்த அம்மா அப்பா பேர் கந்தசாமி, 40 வயசு. இவர் எழுதி கார் லைட்டாக மரத்தினாலே அதுக்காக பேலன்ஸ் வாங்கி ஸ்டிக் வச்சிருக்காரு. இவர் அக்கௌண்டன்ட். இவரு நம்ம நெய்வேலி நிலக்கரி சிலைகளை கேள்விப்பட்டிருப்பீங்களா? மத்திய அரசு அங்க வேலை பார்க்குறாரு. 30,000 சம்பளம். கோட்டேஜ் கொடுத்துருக்காங்க. கோட்டேஜ் கொடுத்துருக்காரு. நல்ல திறமைசாலி. நீங்க கம்பெனி போட்டு வேலை சென்று சொந்த வீடு இருக்கு. சொந்த வீடு. நீங்க அக்கா அம்மா அம்மா இருக்காங்களா? ஆமா, சொந்த வீடு தான். சரி, யாதவர் கோணார் யாதவர் எப்படி பண்ணா நீங்க எப்படி இருக்கிறீங்க? ஸ்டிக் இல்லாம இருக்கக்கூடிய தாங்கிடக்கூடிய பொண்ணு வேணும். இல்லாத பட்சத்தில் நான் பண்ணுறேன். சரி, எதுவுமே உங்களுக்கு தேவையில்லை. எதுவுமே தேவையில்லை. சரி, வந்துட்டீங்களா? கண்டிப்பா பண்ணி தருவோம். என்ன பண்ணுங்க. எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, பூவே பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, வாசல் பூத்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா, பூவே பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. அழைப்பு மணி எந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து பார்ப்பேன். தென்றல் என் வாசல் தீண்டவே இல்லை, கண்ணில் வெந்நீரை வார்ப்பேன். கண்களும் ஓய்ந்தது, ஜீவனும் தேய்ந்தது, ஜீவ தீபங்கள் ஓயும் நேரம் நீயும் நெய்யாக வந்தாய். இந்த கண்ணீர் போகமில்லை, இன்று ஆனந்தம் தந்தாய். பேத்தி என்றாலும் நீயும் என்றாய், பூவே பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. காலம் கரைந்தாலும் கோலம் சிதைந்தாலும் பாசம் வெளுக்காது தாயே. நீரில் குளித்தாலும் நெருப்பில் எரித்தாலும் தங்கம் கருக்காது தானே. உன்முகம் பார்க்கிறேன், அதில் பொன்முகம் பார்க்கிறேன். இந்த பொன்மானை பார்த்து கொண்டே சென்று நான் சேர வேண்டும். மீண்டும் ஜென்மங்கள் மாறும் போதும் நீ என் மகளாக வேண்டும். பாசராகங்கள் பாட வேண்டும், பூவே பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா. வாசல் பார்த்து கண்கள் பூத்து காத்து நின்றேன் வா, பூவே பூச்சூடவா, எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா, எந்த நெஞ்சில் பால் வார்க்கவா.
ஆ அது பண்ணல பண்ணலையா சென்னையிலே பண்ணாங்க, அங்கே பதிவு பண்ணேன். பண்ணோம்ல அவன் பண்ணாத அதனால அவங்க ஸ்டேஜ் ஏத்தலன்னு பாத்தீங்க. ஆமா அதான் இளப்பாதை வந்தாரு காலையிலே சரி இல்லை சாயந்தரமும் உங்களுக்கு எவ்வளோ ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஹோட்டல் உட்காந்து ஆமாம் ஆமாம் அவனுக்கு அவருங்க ஆ ஐயா இந்த பொண்ணு சால்வி ஒரு கணம் லைட்டாக பார்வை குறைபாடு வேற விளையாட்டு பிளேயர் பெரம்பலூர் மாவட்டம் ஆயுத்திராவிடர் வகுப்பு இவங்க அம்மா அப்பா 2 பேரும் சொந்தமாக ஹாலோ பிரிக்ஸு அந்த செங்கல் தயாரிக்கிறாங்க அது கூட இந்த பொண்ணு என்ன செய்யுது வேலை செய்யுது இவங்க எம்ஏ முடிச்சிருக்காங்க நல்ல திறமசாலி பொண்ணு 29 வயசு 27 வயசு 27 வயசு எனவே இங்கே வந்திருக்கீங்க இவங்களுக்கு பெரம்பலூர் மாவட்டத்துக்கு உள்ள மாப்பிள்ளை தான் வேணும்னு சொல்லியிருக்காங்க 4 வருஷம் எந்த மாவட்டமாக இருந்தால் போகணும் சார், ஒரு வருஷத்துக்கு இங்கே அதாவது எந்த மாவட்டம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஒரு வருஷத்துக்கு அந்த அவங்க கூட போய் இருக்கணும். ஏன்னா பயம், ஏன்னா பார்வை குறைவான இல்லை கொஞ்சம் பயம் இருக்கு. ஏன்னா அது தனியாக கோவம் ஈரோடு அங்கெல்லாம் போய் விளையாட போய் வர்றாங்க. ஆனாலும் அந்த பயம் கொஞ்சம் அம்மா அப்பா கூட அப்படி இருக்குது. அந்த பண்ணுங்க எவன் யாரும் பார்த்துருக்காங்க ஒரு வருஷம் அங்கே கூட போய் இருக்கணும், அவங்க ஏதாவது இருக்கணும். அதுவும் ஒரு வருஷம் நீங்க ஒரு வருஷம் ஃபுல்லா இருக்க தேவையில்ல, ஒரு நல்ல நாள்னா வரவங்க போவீங்க. அவங்க கூட ஒரு வருஷம் இருந்து கொஞ்சம் பண்ணேன் வீட்டு வேலை சமைய வேலை எல்லாம் செய்யும் கேட்டிங்களா. ஒரு வருஷம் நீங்கள் கூட இருக்கணும், அங்கே போயிருக்கணும். ஆனால் உங்களுக்கு ஒரு வேலை இருக்கணும் சார். வேலையை விட்டு எந்த சார் ஒரு வருஷம் ஒரு கண் பார்வை மாற்றுறாங்க இவங்க பார்சல் பிளைன். ஒரு கண் பார்வை மாற்றுறாங்க 27 வயசாச்சு, பார்வை குறைபாடு பாருங்க. இந்த நிலையிலையும் அவங்க எம்ஏ முடிச்சிருக்காங்க. இவங்க அம்மா அப்பா காலோ பிரிக்ஸ் பார்க்குறீங்களா செங்கல் அது தயாரிக்கிறாங்க. வீட்டில் வந்து உட்காந்து அந்த அது கூட இருந்து அந்த பொண்ணு வேலை பார்க்குது. அதே போல சாமி விளையாட்டு பிளேயர் பார்வையற்றோர் கிரிக்கெட் விளையாட்டு பட்டியலில் சேர்ந்து விளையாட்டு பிளேயர் ஓசூர் ஈரோடு அங்கெல்லாம் போவாங்க, கோவாக்கெல்லாம் போய் விளையாட்டு வந்தாங்க. தனியாகலாம் போவாங்க, எல்லா இடமும் தனியாக போவாங்க. ட்ரெஸ் கொடுக்குறது சாப்பிட்றது பாத்ரூம் போது எல்லாம் தனியாக செய்வாங்க. எல்லாம் வீட்டு வேலை சமையல் வேலை எல்லாம் அம்மா அப்பா சமையல் பண்ணி வைக்கலாம் இந்த பொண்ணு தான். ஏன்னா பார்சல் பிளேயர் தான். ஆனால் நல்ல இங்கிலீஷ்லாம் இதெல்லாம் வந்து எம்ஏ முடிச்சிருக்காங்க. எனவே இவங்க பெரம்பலூர் மாவட்டம். இவங்க டிசைபிள் ட்ரஸ்ட்டில் வந்து ஃப்ரான்ச்சைஸ் சென்டரில் வந்து நான் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். நான் ஒரு 4 years ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். 30,000 சேலரி வாங்கிட்டுருக்கேன். சென்னையில் ஸ்டே பண்ணி நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இந்த சாலியம்மா இவர் நம்ம டிசபிள் நம்ம மாற்றுத்திறனாளிக்காக சர்வீஸ் பண்ணக்கூடிய 5 சென்டரில் பார்க்குறாரு என்ஜிஓ. இன்னைக்கு சாலி செலெக்ஷன் ஆகி அவர் தான் வரக்கண்ணே. ஏன்னா அவர் பிரச்சனை இல்லை, வீட்டோட வரேன் அவர் உங்கள் அங்கேயே வந்து இருக்குன்னு சொல்லிட்டாரு. அவர் உருவம் தான் கொஞ்சம் இப்படி இருக்கிறாரு, ஆனால் பிரச்சனை இல்லை. ஆனால் கை காலெலாம் நல்லா ஆளுங்க. ஏன்னா எம்ஐ என்ன படிச்சிருக்கிறியா? பிஎஸ்சி முடிச்சிருக்கேன். ஏஜ் எவ்வளவு? 32. ஆமாம், ஏன்னா உங்களுக்கு 27ஆமா? 32ஆமா? பிரச்சனை இல்லைம்மா, பிரச்சனை இல்லை. அவர் எந்த மதம் ஜாதியெல்லாம் பார்க்கல. உங்கள் சாலிக்கிட்ட முடிக்கணும்னு சொல்லி தான் என்னை வரைஞ்சி சொல்லி பண்ணிடுங்க. ஏன்னா அந்த சாலினியோட ஒரு பொண்ணுக்கு மேரி பண்ணோம்ல, ஒரு வாய்ப்பிஸ்த பொண்ணு ஒரு பொண்ணுக்கு அவங்க ரிலேக்ஷன் அவங்க ஏற்பாடுலாம் அனுப்பி போட்டிருக்காங்க சென்னை. அவங்கள ஆமாம் கேட்டுங்களா. மேடத்துக்கும் இவங்களாம் நல்லா தெரியும். இளம்பது அவங்களுக்கு தெரியுங்களா, மேடம் தெரியும். நல்ல 2 பேரும் ஜோடி கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஆனால் எந்த உணவும் முடியாது. எங்கள் உங்களுக்கு ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க. அவ்வளோதான் ஹைட்டு தான். சம்பளம் எவ்வளோ சார்? சம்பளம் எவ்வளோ? 30 ரூபா. நீ கொஞ்சம் எழுதிடலாமா? கொஞ்சம் பிரச்சனை இல்லை, எல்லாம் பார்க்கலாம். அப்போ
சாண்டி எப்படிப்பா? உனக்கு என்ன விருப்பம் சொல்றாம்மா அம்மா பார்க்காது. அப்பா ஏமா நீங்க வந்தா போங்களாம்மா? அப்பா அப்பா வந்துட்டாருங்க சார். அப்பாவே வந்து சொல்லுங்க. படிக்கணும். ஐயா சாண்டி அப்பா வாங்க. ஐயா பொண்ணு போட்ட பிறகு யாருமே முன் வரல. இப்போ உங்களுக்காண்டி நான் அந்த இடம் பாரதி பையனை மெட்ராஸ்லேருந்து அவர் சொந்த ஊர் கடலூர். வீடு அம்மா அப்பா இருக்காங்க. அம்மா அப்பா இருக்காங்களா? உங்க தான். ஆனால் மெட்ராஸ்லேயும் சின்ன வேலைக்கு போய் நம்மளை போல ட்ரெஸ் இல்லை மாற்றுத்திறன் ட்ரெஸ்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. பிஎஸ்சி முடிச்சிருக்காரு. பிஏ முடிச்சிருக்காரு. எவ்வளோ சம்பளம் கிடைக்குது? 30,000 சம்பளம் வாங்குறாரு. சொந்த உள்ளாங்க இருக்கா? ஆனால் இவர் விட்டு வருவாங்க. ஆமாம் ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம் இல்லை எப்படி விட்டு வந்தது தான். ஆனால் நீங்கள் உங்கள் விருப்பம் பொண்ணு கூட இருக்கணும். நாங்கள் பார்க்க வேணாம்னு சொல்லுங்க சார். இங்கே இருக்கலாம் ஒரு 10 நாளைக்கு போய் அங்கே அப்பா அப்படி பண்ணிட்டு இவங்க பெரம்பலூர் இருப்பாங்க இல்லையா? டேட் ஆஃப் பர்த்து 94. 30 வயசாகி 30 வயசு வாய் வயசாக காது கேட்காத மாற்றத்தினாலே இவர் 10ஆம் கிளாஸ் படிச்சிருக்காரு. ஜவுளி கடையா? சென்னை சிப்ட் ஜவுளியாமா? சென்னை சிப்ட் கட்டி மக்கள் வேலை பார்க்குறாரு. 20,000 சம்பளம் வாங்குறாரு. இவங்க ஜூலாப்பட்டு வந்தீங்கல்ல? தேனி மாட்டாங்க. ஓகே. அன்பழகன் அப்பா பேரு பக்ரிசாமியா? பக்ரிசாமி 29 வயசு. இவருங்க கை காலெல்லாம் நல்லா தான் இருக்கு. உருவ மாத்திரம் கொள்ளலாம். 29 வயசு தான் இருக்கு. அவரு உருவ பெரிய ஆளுக்கும் தெரியுது. ஆனால் வயசு 29 தான். இவர் பிஏ முடிச்சிருக்காரு. சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறாரு. செப்பல் கூட சொந்தமாக பிஸ்னஸ் செப்பல் கூட வச்சிருக்காரு. ஒரு கிளாப் பண்ணுங்க. நிறைய மாற்றுறாங்க. வேலை செய்யாமல் இருக்கிறாங்க. சும்மா சோப்பையில இருக்காங்க. பென்சில் வாங்கி சாப்பிட்டு. ஆனால் இவருக்கு பேர் வேல்முருகன். அப்பா பேர் கிருஷ்ணன். 42 வயசு. லைட்டாக தான் கால் பாருங்க. கை கால் எல்லாம் நல்ல உடம்பெல்லாம் இருக்குது. லைட்டாக தான் கால் மாற்றத்தினாலே பாருங்க. இவருக்கு இந்த நிலையில் பாருங்க எம்எஸ்சி பிஏ பிடி பிஎஃப் டிஇஇ டிஏ அது பயங்கரம் படிச்சிருக்காங்க. ஏன்னா ஒரு கிளாப் பண்ணுங்க. இது முதல் திருமணம். இதுவரை மேரேஜ் ஆகலை. என்ன பேப்பர் பத்திரிகை தினகரன் தமிழ் பத்திரிகை வச்சு வேலை பார்க்குறாங்க. ஏன்னா இவங்க 50,000 1 லட்சம் வரை தப்பு வாங்கலாம். எங்கெல்லாம் பண்ணுங்க. எப்படிப்பட்ட பொண்ணு வேணும்? ஓகே ஓகே. வீடு சொந்த வீடு தானே? நீங்கள் சொந்த ஊர் இருக்க? ஆம்பூர். ஆம்பூர். நான் வந்து தினகரன் தமிழ் முஸ்லிம் ஜோசியராக இருக்கேன். வித்யாதரன் சந்தி வித்யாதரன் பற்றி நான் எழுதி டேக்ஸ் பார்த்துருக்கேன். டெய்லி தான். ஓகே ஓகே. அது தமிழ்நாடு எம்ஏ எம்எல்ஐஎஸ். இவர் பேருங்க கவர்மெண்ட் நூலகர், அரசு நூலகர், விழுப்புரம் மாவட்டம். நீங்கள் கைவழி கைவழி வேற இல்லை. சகோதரி கைவழி அவங்களும் வாய்ப்பு காதை பண்ணேன். இவர் எங்கள் அப்பா கவர்மெண்ட் சபை ரிட்டையர்டு. இவங்க ஒரு 4 வருஷமா நம்மகிட்ட இருக்கிறாங்க. பையன் நல்லா வெங்கடேசன். அரசு நூலகர், கவர்மெண்ட் நூலகர், எம்ஏ எம்எல்சி. முதல் திருமணம். இவங்க இந்து ஆய் திராவிடர். ஐயா உங்களுக்கு அந்த பவானி பொட்டு பார்க்கலாம். நன்றி. இவங்க பேர் தாமோதரன். அப்பா பேர் குணசேகரன். வயசு 30. அவர் லைட்டாக கால் தான் குணம். கையெல்லாம் நல்லா தான் இருக்குது. வேறு உடம்புலாம் நல்லா தான் இருக்குது. நடக்கு பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நடக்கிறாரு. லைட்டாக தான். இவர் பிகாம் முடிச்சிருக்காரு. பிகாம் டேலி முடிச்சிருக்காரு. கார்பன் ஸ்டோரில் வேலை பார்க்குறாரு. 20,000 சம்பளம் வாங்குறாரு. ஒரு கால் பண்ணுங்க. பிகாம் முடிச்சிருக்காரு. கார்பன்
கவிதா சேலம் மாவட்டம் தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி. இவங்க 38 வயசாகி இவங்க மாற்றுத்திறனாளி விளையாட்டு பிளேயர். இவங்க திருவிழா பைக்கில் போவாங்க. கவிதா பொண்ணு 38 வயசு, தமிழ் மாற்றுத்திறனாளி, நல்ல பொண்ணு. இவரு கொஞ்சம் சிக்கு வச்சு நடக்கிறாரு. இவருக்கு சிக்கு வச்சு நடக்காத தாங்கி நடக்கூடிய பெண் மாற்றுத்திறனாளி தேவை. ஏன்னா இவரு சிக்கு வச்சிருக்காரு, சிக்கு இல்லாத மாற்றுத்திறனாளி தேவை. அம்மா சொந்த வீடு இருக்குங்களா? சொந்த வீடு வடை இருக்கா? சரி சரி. இதான் கட்டப்பழக்கம் இருக்கா? கட்டப்பழக்கம் சுரேஷ்குமார் பாலகிருஷ்ணன். சுரேஷ்குமார் பாலகிருஷ்ணன் சுரேஷ்குமார் பாலகிருஷ்ணன். எங்க அம்மா வந்திருக்காங்க. இவங்க காஞ்சிபுரம் மாவட்டம் நல்ல சிறுத்தோடு இருக்காரு. ஏன்னா இவங்க விருப்பமுடைய கண் பார்வை உள்ள மாற்றத்தான வேணும். ஏன்னா இவர் சரவணன் அவங்க அம்மாவோட வந்திருக்காரு. அப்பா பேர் சுகுமார். எப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளி அம்மா வாங்கம்மா. நம்ம மாற்றுத்திறனாளிகள் பயங்கர படிப்புங்க. நார்மல் மக்கள் வரை இப்படி படிக்கல. மாற்றுத்திறனாளிகள் அதான் பார்வையற்ற மாற்றுத்திறனாளிகள் நிறுத்திருக்காங்க. நம்ம எல்டி டெஃப் அவங்களோட பார்வையற்ற மாற்றுத்திறனாளி நிறைய படிச்சிருக்காங்க. நிறைய இடத்துல படிச்சிருக்காங்க. நிறைய வேலையிலும் இருக்காங்க. நாங்கள் பார்த்ததில்ல. அவங்கள ஒரு கிளாப் பண்ணுங்க. எம்ஏ பிஎட் படிச்சிருக்காங்க. இவங்க மியூசிக் டீச்சர் பாருங்க. இந்த நிலையிலையும் அவர் இந்த மியூசிக் டீச்சர் இருக்காரு. 43,000 சம்பளம். சொந்த வீடுனா சொந்த வீடு. அப்பா அம்மா இருக்காங்களா? நீங்க யாரு? ஃப்ரெண்டை கூட்டிட்டு வந்திருக்காங்க. இவர் பார்வை தெரியக்கூடிய மாற்றுத்திறனாளி. அதை பார்வை தெரியணும். லைட்டாக கை கால் மாற்றுத்திறனாளி இருக்கலாம். ஏன்னா அவருக்கு கண் பார்வை தெரியாது. ஆனால் அந்த நிலையிலும் அவர் இவ்வளோ படித்து 43,000 சம்பளம் வாங்குறாரு. இவ்வளோ பாராட்டு வாக்கு வச்சு நம்ம இவருக்கு திருப்பி பைக் இருக்குது. 8ஆம் வகுப்பு படிச்சிருக்காங்க. வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு. 5,000 சம்பளம். இவர் சொன்னோமா அவர் நிறைய கஷ்டப்பட்டார். டேட் ஆஃப் பர்த் 64. இவங்க இதுவரை மேரேஜ் ஆகலை. ஏன்னா இந்த நிலையில் அவங்க தமிழ்நாடு மாற்றுத்திறனாளி. அம்மா அப்பா இருக்காங்களா? இல்லை. அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சி கையில் இருக்கிறாங்க. இவர் இந்து வண்டி இருக்குது. இவர் ஐடி சிவில் முடிச்சிருக்காரு. டிவிஎஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. இவருக்கு 30 வயசு ஆகியாச்சு. இவருக்கு கை லைட் நல்ல திறமைசாலி. எந்த கென்ற பழக்கம் கிடையாது. நடக்க தான் இப்படி. ஆனால் இவருக்கு எல்லாம் வெளியே போய் பைக் வாங்கிட்டாரு. பிஏ கிளாஸ் முடிச்சிருக்காரு. இசேவை மையம் வச்சிருக்காரு. மளிகை கடை வச்சிருக்காரு. இவருக்கு அப்பா அம்மா எல்லாம் இருக்காங்க. என் பேர் வந்து இல்லை நான் பேசணும்ல. நான் பேச முடிஞ்சு. இவர் பேர் மாயக்கணன் ரங்கநாதன். டேட் ஆஃப் பர்த் 1993. இவர் லைட்டாக தான் கால் மாற்றுத்திறனாளி. வாக்கர் வச்சு நடப்பார். இவர் இப்போ பைக் வாங்கியிருக்காரு. திரும்பி பைக் வாங்கி என்னென்ன ஃபோட்டோ எடுத்து வீடியோவில் அனுப்பினார். நல்லா அருமையாக இவர் இந்த நிலையிலையும் சொந்தமாக ஆமாம் பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காரு. இவர் இசேவை மையத்துக்கு அப்ளை பண்ணியிருக்காரு. இப்போ மளிகை கடை வச்சிருக்காரு. இசேவை மையம் வச்சுட்டாரு. சொந்தமாக வண்டி திரும்பி பைக் வாங்கியிருக்காரு. இவருக்கு மாதம் 20,000 வருமானம். சொந்த வீடு. இவர் தேனி மாவட்டம். 20 சென்ட் இடம் இருக்குது. 200 சென்ட். அப்போ 2 ஏக்கர். சரி. அதாவது இவருக்கு இந்த நிலையிலேயே இவரை மேரேஜ் பண்ணக்கூடிய ஆளுக்கு நல்ல ஒரு லக்கு. வேலைக்கு வேலை,
வீட்டுக்கு வீடு, சொத்துக்கு சொத்து எல்லாம் இருக்கிற 2 ஏக்கர், அதான் 200 சென்ட். இப்போ அது 1 ஏக்கர் எவ்வளோ போகும் உங்கள் ஏரியாவில்? ஒரு சென்ட் வந்து ஒரு 1.5 லட்ச ரூபா போகுது. 1 சென்ட் குழந்தைங்க இளையராஜையா? மைக் பேசியலா? பேசுறேன். மதம் தடை இல்லைங்க. ஓகே, கிளாப் பண்ணுங்கம்மா. தடை இல்லை. அதாவது கை கால் சிறிதளவு பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளியாக இருந்தால் கை கால் ஏதாவது சிறிதளவு பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளியாக இருந்தால் போதும். கை கால் என்ன சுத்தமான தமிழ் சொல்றாரு, கை கால் சிறிதளவு பாதிப்படைந்த மாற்றுத்திறனாளி. ஏன்னா அவர் கண் குறைபாடானவர், அவர் கை கால் சிறிதளவு, ஏன்னா நடந்து சிறிதளவு கொஞ்சம் நடந்து போகணும், அவரை கையோட கூட்டிட்டு போகணும், பக்கத்தில் உட்கார வைக்கணும். என்ன ஏன்னா அப்படிப்பட்ட அவர் நல்ல விருப்பம் தான், எந்த ஜாதி மதம் கிடையாது வச்சுருக்கிறார். இல்லையா இவர் வீட்டு வேலை எல்லாம் நல்லா செய்வார், நைட்டில் தான் நடந்து வருவார். இவர் இந்த நிலையிலையும் எம்காம் முடிச்சிருக்காரு, சொந்தமாக ஈஸியாக பண்ணியிருக்காரு. எம்காம் பாராட்டுங்களா பண்ணுங்க, சொந்தமாக ஈஸியாக அன்பானவர்களே. இப்போ வருமானவர்களுடைய தொழில் என்னது? ஈஸிய மையம் தான். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் என்ன செய்கிறாங்க, எல்லாம் ஈஸிய மையத்தில் பண்ண கிடைச்சி விட்டாங்க. அப்போ இவங்க நல்ல வருமானம் கொட்டோம். ஏன்னா ஒரு இதுக்கு 60, 100, 120 அவங்க இஷ்டம் போல வாங்கினாங்க. எனவே நல்ல தொழில். மகாலட்சுமி, புத்துணக்கேத்திய மகாலட்சுமின்னு சொல்லுவாங்க. எனவே அந்த வெளிச்சம் இருந்ததும் என்ன செய்யும், அந்த வீடு பிரகாசிக்கும். ஆண் மாத்திரம் இருந்தாலும் அந்த வீடு கஷ்டம் தான், பெண் மாத்திரம் தனியாக இருந்தாலும் கஷ்டம் தான். எனவே கண்டிப்பாக ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் வேணும், ஆணுக்கு ஒரு பெண் வேணும். ஏன்னா அது இயற்கை தான், அது நம்ம சாஸ்திரங்கள் பைபிள் வரை சொல்கிறது. ஏன்னா அன்னைக்கு கடவுள் மனிதன் படைக்கும் போது ஆதாமை படைத்தார், முதல் மனிதன். ஆதாம் தனிமையே இருப்பது நல்லதில்லை அப்படின்னு கடவுள் சொன்னாராம். எல்லா உலகம் மிருக ஜீவம் பறவை கொண்டு மனிதன் படைச்சுனாரா, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதில்லை சொல்லி அவனுக்கு ஏற்ற துணியை உருவாக்குன்னு தான் ஏவாளை உருவாக்காதாக பயிற்று சொல்லுகிறது. எல்லா வேதங்களும் சொல்லுது. எனவே யாரும் தனிமையாக இருக்கக்கூடாது. எனவே அன்பானவர்களே, இவர் நல்ல லைப்ரரியன் வேலை பார்க்குறாரு, 60,000 சம்பளம் வாங்குறாரு. இவர் இந்த திருச்சி மாவட்டம் தான். ஐயா எந்த மாவட்டம் இருந்தாலும் பிரச்சனை இல்லையா? பொண்ணு நீங்கள் அந்த இடத்துக்கு போகலாமா? 80% தெரியாது. 80%, 20% தெரியும். ஆமாம், இவர் MBA படிச்சிருக்காரு. என்ன வேலை? எஸ்ஓ ஸ்பெஷல் ஆஃபீஸ் கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அன்பானவர்களே, இவர் சம்பளம் 1 லட்சம் வாங்குறாரு. இதை பாருங்க, கண் தெரியாத மாற்றத்தினாலே அன்பான பெண்களே, இவரை லைஃப்பாக நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம், நல்ல ராஜ மரியாதையாக இருக்கலாம். ஏன்னா இந்த நிலையிலையும் இவர் கண் மாற்றத்தினாலே 80% தான், 20% தெரியும், எந்த கெட்ட பழம் கிடையாது. ஆனால் சம்பளம் எவ்வளவு? 1 லட்சம் ரூபா வாங்குறாரு. ஐயா சொந்த வீடு தானே? சொந்த வீடு. நீங்கள் அப்பா அம்மா இருக்காங்களா? அண்ணன் தம்பி தங்கச்சி அவன் மேரேஜ் ஆகிடுச்சு. இது வரைக்கும் இவர் மேரேஜ் பண்ணல. 87 டேட்டாக பொறுத்து 87 ஆச்சு. லைப்ரரியனாக இருக்கேன். படிப்பு லைப்ரரியன் சயின்ஸு. லைப்ரரியன் படித்து அதே வேலை பார்க்குறாங்க. நூலகத்தில் வேலை பண்ணிருக்கீங்க. எங்கள் கவர்மெண்ட் வேலை எவ்வளோ சம்பளம்னா 60. வாய்ப்பு இருக்குங்க, 60,000 சம்பளம். கவர்மெண்ட் வேலை 60,000 சம்பளம் வாங்குறாங்க. இருக்கு, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. இதுவரை யாருமே கொண்டு கொடுக்கலையா? நான் வந்து கேட்டேன், நீங்கள் உங்க நல்ல வேலை இருக்குங்களா? 49 வயசு வரை யார் இருந்தேன்னு கேட்டதுக்கு இதுவரை நீங்கள் யாருமே கொடுத்துடல. ஏன்னா கவர்மெண்ட் வேலை, எந்த கட்டப்படும் கிடையாது. நல்ல பார்க்கலாம் தான் இருக்காரு, சிசிய முகத்தோடு இருக்காரு. நல்ல அதோடய நல்லா நகைச்சுவைப்பட்டார், நகைச்சுவை பிரியமானவர். எந்த கட்டப்படம் கிடையாது. 60,000 சம்பளம் வாங்குறாரு. ஐயா சொந்த வீடு தானே? அப்பா அம்மா இருக்காங்களா? அண்ணன் தம்பி தான் இருக்காங்களா? என்ன ஜாதி? இவங்களுக்கு எந்த மாற்றத்தினால என்ன பிரச்சனை இல்லை. இவங்களுக்கு எந்த மாற்றத்தினால
ஏன்னா இவருக்கு ஒரு அன்பா பேசுறது வாங்க ஒரு ஆள் வேணும். ஏன்னா வீட்டில் பேசுறது வீட்டில் ஒரு அன்பா பேசுற ஒரு ஆள் வேண்டாமா, வீட்டுக்கு பின்னாடி ஒரு ஆள் வேணும். ஏன்னா ஒரு ஆண் தனிமையாக இருப்பதுக்கு சார் சொன்னாங்க, அது முடிஞ்ச வரைக்கும் சார் சொன்னது எல்லாமே சொன்னால் எனக்கு நிரந்தர வருமானம் இருக்குது. நான் மத்திய அரசு வங்கி பணியில் நான் இருக்கிறேன். தேர்வு எழுதி போனேன். இன்னொன்று என்னை கவனிக்கணும் அப்படின்னா எனக்கு இல்லத்தரசியை மட்டும்தான் இருந்தால் போதும். மற்றபடி பார்வையில்லாதவர் கூடிய எல்லாமே பராமரிக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நானே என்னுடைய வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். போக்குவரத்துலேருந்து எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன். அவங்களுக்கு ஒரு நல்ல கணவனாக நான் இருப்பேன். எனக்கு அவங்க ஒரு நல்ல மனைவியாக இருந்தால் போதும். அதுதான் பெரிய விஷயம். நன்றி.